ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இலங்கை உட்பட தமது நாடுகளுக்கு செல்வோர் தமக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வது வழமையாகும். இதன்போது திரவத்தன்மை கொண்ட பொருட்களை கொண்டு செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு திரையிடல் முறையில் புதிய மாற்றத்தை மேற்கொண்டு வருவதால் திரவ கட்டுப்பாட்டை நீக்குவதற்கு திட்டமிட்டு வருகிறது. அதற்கமைய பயணிகள் முன்னர் கடுமையாக பின்பற்ற வேண்டியிருந்த 100 மில்லி லிட்டர் திரவ கட்டுப்பாடுகள் மெதுவாக ஒழிக்கப்பட உள்ளன. புதிய சிடி ஸ்கேனர் கருவிகள் வெடிப்பொருள் கண்டறிதல் திறன் கொண்டவையாகும். இவை 2 லிட்டர் வரையுள்ள திரவங்களை ஸ்கேன் செய்யும் திறனை கொண்டுள்ளன. இதன் மூலம் ஷாம்போ, பட்பசை உள்ளிட்ட பொருட்களை சிறிய போத்தல்கள் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். பெர்லின், ரோம், ஆம்ஸ்டர்டாம், மிலன் போன்ற சில முக்கிய விமான நிலையங்களில் இந்த மேம்பட்ட ஸ்கேனர்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளன. எனவே இங்கு விரைவில் புதிய விதிகள் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பும் இணைந்து தொழில்நுட்ப சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் இந்த மாற்றம் உடனடியாக எல்லா விமான நிலையங்களிலும் அமுலாகாது. புதிய ஸ்கேனர்கள் நிறுவப்படாத விமான நிலையங்களில் பழைய 100 மில்லி மீட்டர் நடைமுறை தொடரும். புதிய ஸ்கேனர்கள் நிறுவுவது விமான நிலையங்களின் விருப்பத்தின் பேரிலேயே அமையும் என குறிப்பிடப்படுகிறது. எனவே பயணிகள் குழப்பத்தை தவிர்க்க தாங்கள் புறப்படும் மற்றும் திரும்பும் விமான நிலையங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள கைப்பொதிகளின் திரவ விதிகளை முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.